ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஸோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்துட்டு பயங்கரமாக வைரலாக்கப்பட்டு வருகிறது. யார் வைரல் பண்ணுறாங்க அப்படின்னா முத்துவோட ரசிகர்லாம் வைரல் பண்ணுறாங்க. ஏன் வைரல் பண்ணுறாங்க? நம்ம டப்பா அருண், செல்லமாக அழைக்கப்படக்கூடிய நம்மளுடைய அருண் பார்த்தீங்கன்னா அந்த டப்பான்றது பேரை வச்சது அவர் தான். டபுக்கு டப்பான்னு வச்சார். என்ன பண்ணிகிட்ருக்காரு, காலையில் வந்துட்டு ஒரு கோடு வேறு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காரு போல இருக்குது. அது இப்போ வந்து பயங்கர பாப்புலர் ஆகிடுச்சு, வைரலாகவும் போயிட்டுருக்கு. என்னென்னா அவர் அந்த செய்கையில் வந்துட்டு முத்து அப்படின்ற விஷயத்தை வந்து கொடுக்குறாரு, ஒரு கோடு வேர்டு மாதிரி. ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா MUTHU இந்த ஒரு 5 லெட்டரை கூட ஒழுங்காக பண்ணாமல் MUTUHன்னு போடுறாப்புல. இவரை வச்சு என்ன பண்ணுறது, உன்னை வச்சு ஒரு கொலை கூட பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு காமெடி வரும்பாங்க. அந்த மாதிரி வந்து தோணுது இவர் வந்து அந்த பண்ணுற விஷயங்கள். அதாவது எல்லாருக்குமே ஒரு பிஆர் இருக்கும், அந்த மாதிரி இவரோட பிஆருக்கு இவர் கொடுக்குற ஒரு சிக்னல் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கருத்துக்கள் வந்து வெளியே வருது. இவரை வந்து வச்சு செய்யுங்க அப்படின்ற மாதிரி இவர் வந்து கொடுக்குற மாதிரி வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க. பட் ஆனால் இதில் அப்படி இருந்து இவர் யாருக்கோ வந்து செஞ்சு காட்டுற மாதிரி தான் எனக்கு தோணுது இந்த வீடியோவில். ஆனால் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, அங்கே வந்துட்டு இவருக்கு பின்னாடி தான் இருக்காங்க. ஏன் கேமரா முன்னாடி அப்படி பண்ணுறாருன்னு தெரியல. உங்களுக்கு என்ன தோணுதுன்ற சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அருண் இப்போ சமீப காலமாக ஒரு 3 வாரங்களாக பார்த்தீங்கன்னா அவர் பாவம் யார் முகத்தில் முடிச்சாரே தெரியல, அடி வாங்கிட்டே இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு கண்ணாடியை பார்த்துருப்பாரு நினைக்கிறேன். அதனால தான் அவருக்கு அவ்வளோ பிரச்சனை வருதான்னு புரியல. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நாமினேஷன்ஸில் வந்ததுனால அப்படி பண்ணாரா, இல்லை நாமினேஷன்ஸ்குள்ளே வர போகிறோம் அப்படி தெரிஞ்சு பண்ணாரான்னு தெரியல. அவ்வளோ பெரிய சண்டை, தேவையில்லாத சண்டை. ட்விஸ்டர்னு அழகாக வந்து ஒரு பட்டத்தை அவர் கொடுத்துட்டாங்க. ஏன்னா தீபக் வந்து அழகான ஒரு விஷயத்தை வைக்கிறார், சூப்பரான விஷயம். இதில் வந்துட்டு மேலே கீழேன்ற விஷயமே இல்லை. ஸ்கில் சம்மந்தப்பட்டது, அதுக்கப்புறம் வந்து லேபர் சம்மந்தப்பட்டது. இது வந்து தப்பே கிடையாது, இது வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஆனால் அதை வந்து ஒரு ட்விஸ்ட்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு விஷயத்தை வந்து பிரச்சனையை கிளப்பி அங்கே வந்து தீபக் வந்து மாட்டி விடணும் ஒரு விஷயத்தை பண்ணார் பார்த்தீங்களா. அது ஒரு பெரிய ஒரு பேக் ஃபயர் ஆகி கடைசியில் இப்போ அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸ் வந்து வரப்போகுது. அதில் பாருங்கள் நம்ம அருண் பார்த்தீங்கன்னா டேஞ்சர் ஜோனுக்கு போயிட்டாப்புல. ரொம்ப பாவமாக இருக்குது. நல்ல ஒரு கண்டஸ்டன்ட்டு, சூப்பரான ஒரு கண்டஸ்டண்ட்டாக தான் நான்லாம் எதிர்பார்த்தேன். பட் அவருக்கு இந்த மாதிரி ஒரு சோகமான நிலைமை வந்திருக்குன்றது பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு அருணை எவ்வளோ பிடிக்கும்? அருண் எதில் தவறு விட்டார்? எதனால் வந்து இப்போ அவருக்கு இவ்வளோ பெரிய விஷயங்கள் டேஞ்சர் ஜோன் இருக்கார் அப்படின்ற காரணம் என்னன்னு நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.